குருவே சரணம். அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியனின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கடந்த ஆண்டுகள் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. நிறைய போராட்டங்கள் இருக்கும், நிறைய இன்பமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும், வீட்டில் கல்யாணங்கள், குழந்தை பேர் ஏற்பட்டிருக்கும், சில அசம்பாவிதங்களுக்கும் நடந்திருக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதில் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம். கொஞ்சம் துக்கமாக இருந்துச்சுன்னா அதுக்காக ஃபீல் பண்ணியிருப்போம். சரி, இப்போ அடுத்த புத்தாண்டு இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இந்த புத்தாண்டில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்க போகிறோமா, எந்த அளவுக்கு நம்மளுக்கு வருமானங்கள், வேலைவாய்ப்பு, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நாள்பட்ட நோய்கள், கடன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒருத்தருக்கு கடனே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுவார், வீடு கட்டணும் அதுக்கெல்லாம். ஒருத்தர் கடன் அதிகமாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவார். அதாவது கடன்ன்றது ஒரு விஷயந்தான், அது வேணும்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார், வேணான்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார். அப்போது அந்த ப்ராடக்ட்டு, அந்த விஷயங்களை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், எதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம், அந்த விஷயங்கள் நெகட்டிவில் எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறோன்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம், சரிங்களா? பராபவன் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சாதகமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா குரோதி வருடம் இருந்தது, அப்புறம் விஸ்வாவசு வருடம் இருந்தது, இப்போ பராபவ வருடத்தில் இருக்கும். இது தமிழ் மொத்தமாக ஆண்டுகள் 60 ஆண்டுகளில் இப்போ 40வது ஆண்டில் இருக்கும், சரிங்களா? 40வது ஆண்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒன்றில் ஆரம்பிச்சு இப்போ 40 வயசு ஆகிருக்கும். அப்போ இந்த வருடத்தையும் அவங்க கணக்கில் வச்சுக்கலாம். இப்போ 40வது ஆண்டில் இருக்கும்பொழுது இது ரொம்ப சாதகமான ஒரு ஆண்டாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அனைத்து ராசிக்காரர்களுக்கும் யார் யார் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாம் சும்மாவே இருந்தாலும் கோடி கோடியாக பணம் கொட்ட போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டில் தமிழ் புத்தாண்டு தமிழ் சித்திரை பௌர்ணமி, சரிங்களா? பௌர்ணமி தினம், அந்த நேரத்தில் சித்திரை நட்சத்திரம் கூடிய, எப்போவுமே எல்லா தமிழ் மாதத்துலேயும் ஒரு நட்சத்திரம் இருக்கும், அது கூட அந்த பௌர்ணமி வரும்பொழுது ரொம்ப பிரகாசமான விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த ஆண்டு வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிகவும் பிரகாசமான விஷயங்கள். நிறைய கோவில் குளங்களில் நிறைய பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கடவுளுக்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். முருகன், தெய்வயானை, சரிங்களா? ஸோ இந்த திருமணம் நடக்கும். சிவன், பார்வதி சம்மந்தப்பட்ட தெய்வங்கள். ஸோ இவங்களுக்கு திருமண கோலங்களில் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. செல்வ செழிப்புக்கான வளம் அதிகமாக பெருகும். மழைக்கான விஷயங்கள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரத்தினங்கள், தங்கம், வெள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உச்சத்தை எட்டக்கூடிய, புதிய உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ஆண்டு விலக போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த அயல்நாட்டு போர்கள் ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு உச்சத்தை எட்டும். யார் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைநாட்டக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கான ஒரு பெரிய போர்கள் இன்னும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மழை பார்த்திங்கன்னா, மழை விஷயம் சொல்லும் போது பார்த்திங்கன்னா நல்ல மழை இருக்கும், சரிங்களா? ஆண்டின் துவக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆண்டின் இறுதியிலும் நல்ல மழை பெய்யும். அப்போ என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, பயிர்கள் நல்லா வளர்த்துக்கான வாய்ப்புகள் உண்டு. மாடுகள், சரிங்களா, நீங்கள் வளர்க்கக்கூடிய அந்த விலங்குகளை பார்த்திங்கன்னா நல்லா வளரும், நல்ல மாடு நல்ல பால் கொடுக்கும் விஷயங்கள் உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா அதிக மழை காரணமாக பயிர் நாசங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, ஓகேங்களா? ஏன்னா மழை பெஞ்சுன்னா ஓகே தான், ஹெவியாக பெய்யும் போது அந்த பயிர் நாசம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ அந்த வாய்க்கால் நீங்கள் வரப்பெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்ட பிறகு ஏமாந்துச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போவே அந்த பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் பார்த்துங்க. ஆடை அணிகலன்களின் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தங்கம் விலை இன்னும் புதிய உச்சத்தை ஏற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் முதலீடுகள் இந்தியாவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்தில் இந்த ஆண்டு பிறக்குது, கும்ப ராசியில் பிறக்குது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த கும்ப ராசின்னும் போது பார்த்திங்கன்னா கும்பத்தில் சனீஸ்வர பகவான் அவரோட வீடு, மேலும் அதில் சந்திரன் அன்னைக்கு ட்ராவல் பண்ணுற சதயத்தில். அப்போ என்ன ஆகும் போது பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒரு விதமான பெண்கள் சம்மந்தப்பட்ட அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த காலகட்டம் இருக்குது. எனக்கு நெகட்டிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னும் போது பெண்கள் அச்சுறுத்தல் இருக்குதுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் பெண்கள் பாதுகாப்பாக போகணும், கூட ஒரு துணையோடு போகணும். அந்த டெக்னாலஜிலாம் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு, நம்ம கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஆப்லாம் வேறு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மூலமா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரையும் நம்பி எதுவும் ஏமாற வேண்டாம். ஸோ வேலைவாய்ப்பு துறையும் பார்த்தா மிக சிறந்ததாக இருக்கும். ஸோ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம், வாங்க போகலாம். கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு இந்த பரபாவர வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எத்தகைய சிறப்பான விஷயங்கள் தரப்பொழுது, எதிலெல்லாம் அள்ளி கொடுக்க போகுது, இதெல்லாம் வெற்றியாளர்களாக சாதனையாளர்களாக திகழ போகிறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை களையக்கூடிய ஒரு நபர் யாருன்னா நம்ம கடகராசி என்பவர்கள் தான். ஏன்னா ஆண்டு துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி 8ல் இருக்கிறார்,
அப்போ என்ன விஷயம்னா, அவர் போகிற இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பார். அப்போ தீராத பிரச்சனைகளில் இது வரைக்கும் நீங்கள் எதனா சிக்கியிருந்தீங்கன்னா, அது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தால் அதில் ஒரு தெளிவு கிடைப்பதற்கான வாய்ப்பு, நாள்பட்ட நோய்கள் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த காலகட்டம் திகழப்போகிறது. வாழ்த்துக்கள் சொல்லலாம். மேலும் உங்களின் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது விற்பனைக்காக இருக்குன்னா, இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வீடு வண்டி வாகனம் விற்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் வீடு வண்டி வாகனம் விற்பனை செய்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடகராசி நண்பர்களுக்கு இந்த வருடம் தமிழ் புத்தாண்டில் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும், இதுவரை வேலையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த காலகட்டம் திகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா, உங்களோட வருமானம் சார்ந்த விஷயங்கள், வருமானம் லாபம் சார்ந்த விஷயங்களில் ஒரு விதமான லைட்டாக தோய்வுகள் இருக்கலாம். ஆனால் லாபம் வருமானம் வரும், கொஞ்சம் மெதுவாக வரும், உடனே கிடைக்காது. அந்த ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி கொடுக்க வேண்டியது என்ன பண்ணுவார், அடுத்த மாதம் கொடுப்பார். அப்போ நாள்பட்ட அளவுக்கு கொஞ்சம் ஒரு தோய்வு இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் ஏற்படும். ஆன்மீக அழைப்பதும் உங்கள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். வேலை சுமை அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கடகராசி என்பதற்கு வேலை சுமை அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள், ஏன்னா நீங்கள் நல்லா வேலை செய்வீங்க சொல்லிட்டு அதிகமான வேலை வாய்ப்புகள், வேலைகளை உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க உங்கள் கம்பெனியில். வேலை அதிகமாக செஞ்சால் தானே நீங்கள் நல்லா பவராக இருக்குன்னு காட்ட முடியும். அதனால் வேலை வாய்ப்புகள் அதிகமாக வருவதற்கான, வேலை சுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வேலை கொடுத்தாங்கன்னா ஓகேன்னு செஞ்சு முடியுங்க, அதில் சக்ஸஸ் தான் வரும். சரிங்களா? சக்ஸஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா என்ன ஆக போகுதுன்னா, கடகராசிக்கு அந்த வேலை கொடுத்துட்டே இருந்தாங்க பாருங்கள், அதெல்லாம் பணமாக மாறப்போகுது. இப்போ கொடுக்கும்போது வேலை செஞ்சீங்கன்னா 8 ஹவர் செய்யும்போது இன்னும் 1 ஹவர் எக்ஸ்ட்ரா செய்ப்பா அப்படின்னு சொல்ல பார்த்து தரேன்னுவாங்க. இதுவே நீங்கள் இது குரு பயிற்சிக்கு அப்புறம் மாறும்பொழுது என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலை செஞ்சதை விட அதிகமான ஒரு வருமானம், இரட்டிப்பு வருமானம் கிடைப்பதற்கான ஒரு அமைப்பு கடகராசி நண்பர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2ஆம் அதிபதி உச்சத்தில் இருக்கிறார். 2ஆம் அதிபதி உச்சத்தில் இருக்கும்பொழுது என்ன விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வருமானம் இரட்டிப்பாகும். குடும்பம் பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி தான் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அடுத்த குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களோட குடும்ப விருத்தி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கடகராசி என்பதற்கு உச்சத்தில் இருக்குது 4ஆம் அதிபதி, 4-11 அதிபதி உச்சத்தில். அப்போ புதிய வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான அமைப்பு, எதிலும் தொட்டதெல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடகராசி என்பவர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். இந்த திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வேற்று மத இனம் கொண்ட ஒரு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகங்க. சரிங்களா? வேற்று மதம் இனம் சம்பந்தப்பட்ட இடத்தில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள், திடீர் திருமணங்கள், கடகராசி என்பவர்களுக்கு திடீர் திருமணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில், சரிங்களா, ஆன்மீகம் சார்ந்தது, ஆயில் சார்ந்த விஷயங்கள், எண்ணெய் சார்ந்த விஷயங்கள், பெட்ரோலியம் சார்ந்த விஷயங்கள், விவசாயம் சார்ந்த விஷயங்கள், அரசாங்க படிப்புகள், தலைமை பொறுப்பு இருக்கக்கூடிய அரசாங்க படிப்புகள், சரிங்களா, IAS IPS இது போல இருக்க படிப்புகளில் வெற்றி பெறுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி என்பவர்கள் தான். இது அவங்க தொழிலாக செஞ்சாங்கன்னா வெற்றி. ஏன்னா IAS IPS தான் தொழில், அதுதான். அதில் வெற்றி பிரகாசமாக இருக்கக்கூடிய காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அத்தகைய சிறப்பானது ஒரு விஷயங்கள் கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலத்தில் நிகழ இருக்கிறது. மேலும் வேலை சார்ந்த விஷயங்கள் கடகராசி மனதுக்கு பிடித்த ஒரு வேலை தொழில் அமர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்க செய்யக்கூடிய வேலை பல வட்டாரங்களில் பெரிதாக பேசப்பட்டு இவர் ஒரு உச்சத்தை அடையக்கூடிய காலகட்டமாக கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். மேலும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் எதுனா இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சரியாகக்கூடிய காலமாக இருக்குது. பொன் பொருள்கள் சார்ந்த விஷயங்கள், இங்கே குழந்தை சார்ந்த விஷயங்கள், யாருக்காவது உடல் உபாதைகள் எதுனா இருந்துச்சுன்னா அந்த உடல் உபாதை சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் சரியாகக்கூடிய அமைப்பாகவும் இந்த காலகட்டம் திகழப்போகுது அப்படின்னே சொல்லலாம். மேலும் நீங்கள் வண்டி வாகனங்கள் சொல்லியிருந்தோம், புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் யாருக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எதிரிகளிடம் கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழ்கிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எதிரி மூலம் வெற்றி தான் கிடைக்கப்பொழுது, பட் சூழ்ச்சிகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களின் நண்பர்கள் யார், உறவினர்கள் யார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சக்கூடிய ஒரு ஞானம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீகம் சார்ந்த, ஆய்வு சார்ந்த, வானியல் ஆய்வு சார்ந்த, ஆராய்ச்சி சார்ந்த ஒரு படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது. ஏன்னா உங்களோட ராசிலேயே குருவும் கேதுவும் இந்த ஆண்டில் வரப்போகிறாங்க. அப்போ உச்சக்கட்ட ஒரு ஞானம், உச்சக்கட்ட ஒரு பணம்,
கோடியில் புரளப் போகும் ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடகராசி அன்பர்கள் சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டம் அவங்களுக்கு ஒரு உச்சத்தை அளிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. எனவே கடகராசி அன்பர்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் மென்மேலும் சிறந்து வாழ்க்கையில் வெற்றி பெற அடியேனின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும்.